இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் கான்செப்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் கவுண்டிங். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிவில் சர்வீஸ்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ல அதர் எக்ஸாம் சிடிஎஸ் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்கலான்றதை பாருங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிஒகே கொஸ்டின் 2023 கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா ஈச் டிஜிட் ஆஃப் எ 9 digit number is 1. Okay, it is multiplied by itself. What is the sum of digit of a resulting number னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் சொல்லலை, அவங்க வந்து ஒரு 9 digit நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எல்லாமே ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க. அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் வரும், அதோட டிஜிட் எல்லாம் கவுண்ட் பண்ண சொல்றாங்க. ஒன்றும் இல்லை. சரி, அது பாருங்க எப்படி இருக்கலாம். ஒரு 9 digit நம்பர், ஒரு 9 digit நம்பர் பார்த்துருக்கோம். அந்த 9 digit நம்பரால் என்ன பண்ணுவோம், இதே நம்பரால மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? இதே நம்பரால் நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் என்னவா இருக்கலாம், 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் வந்து பார்த்தோன்னா 8 7 6 5 4 3 2 1ன்னு சொல்லிடலாம். அப்போ அவங்க என்ன சொல்லலாம், இதுதான் அந்த ரிசல்ட்டிங் நம்பர்ன்றதை நம்ம என்ன சொல்லலாம், இந்த நம்பரை தான் அந்த நம்பர் ரிசல்ட்டிங் நம்பர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதைய அவங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க, சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த ரிசல்ட்டிங் நம்பர், இந்த நம்பரால நமக்கு ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ நமக்கு ஆட் பண்ண சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக போடும்போது 1 to 9 நம்பர்ஸ் இருக்குல்ல, இது வரையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரலாம், இது வரையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45ன்னு இருக்கும். ஓகே, இது அடுத்தது ப்ளஸ். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து இங்கே பாருங்க, இது வரையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம், 36ன்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் ஆட் பண்ணிக்கலாமா, 45 அண்ட் 36ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரலாம், நமக்கு இதை ஆட் பண்ணோமா நமக்கு 1, அடுத்து 1ன்னு போட்டோம்னா என்ன 81ன்னு வந்திருக்கும். அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், ஆன்சர் ஈக்குவல் டு 81. நோட் பண்ணிக்கலாமா, சரி நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 81ன்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நமக்கு எப்போ கேட்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிடிஎஸ் 1 பிஒய்க்யூ 2024 கேட்ட கொஸ்டின். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 1 + 2 3 + 5 + 7 அப் டு என்ன சொல்றாங்க, அதோட எதோட ஈக்குவல்ட்டுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் சம் நம்பர் வழியும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது, ஆன்சர் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 4 3 2 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பரை ஆட் பண்றோம், 1 + 3 + 5 + 7 அப்படியே பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு n நம்பர் சொல்லி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்றாங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 2 1ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு ஆன்சர் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது நமக்கு ஷார்ட்டான ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஒரு ஃபார்முலா. அது எப்படி சொல்லலாம்னா, சாரி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வராது, சம் ஆஃப் n நம்பர்ஸ், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் வரும் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ இதோடைய ஆன்சர்னு ஒன்று இருக்கு. ஸோ அது எப்படி போடலான்றது பாருங்க ஷார்ட்டா. அதாவது நமக்கு எப்படி சொல்லலாம், இதோட கொஸ்டின் 1 + 3 + 5 + 7 அப்படியே பிளஸ் எக்ஸெட்ரா என்னோலையும் இருக்குன்னா இதோட ஆன்சர் ஈக்குவல் டு n²ன்னு சொல்லிடும். அப்போ நமக்கு இதுல என்ன சொல்லும், இதோட n² ஈக்குவல் டு வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லலாம், இந்த வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. அப்போ n² ஈக்குவல் டு என்னென்ன எடுக்கலாம், 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்து 8 7 6 5 4 3 2 1ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம், அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்ன்றது பார்க்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சொல்லிடலாம், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருமாமா, ஸோ அப்போ இது எதோடைய ஸ்கொயராக இருக்கும், அப்போ நம்ம இதோட ஸ்கொயராக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆன்சர் வந்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்த என்ன வரலாம் 8 7 6 5 4 3 2 1ன்னு சொல்லிடலாம். அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்க.
அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கலாம், அதாவது நமக்கு n ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 9 ஒன்ஸ் இருக்கும். அப்போ ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. அப்போ ஆன்சர் பார்த்தோமா, இதுலயும் 5 ஒன்று, அடுத்து 2 4 1, அப்போ 9 ஒன்ஸ் வரும். அப்போ என்னோட வேல்யூ தான் நமக்கு ஃபைன் பண்ண சொல்றாங்க. n ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடலாம், ஆக்சுவலா நமக்கு n ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 9 ஒன்ஸ் இருக்கு. அப்போ ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் என்ன சொல்லலாம், டி ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாமா, நோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஈக்குவல் டு டி. நெக்ஸ்ட் போலாமா, நெக்ஸ்ட் போ. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு சிவில் சர்வீஸ்ல இப்போ கேட்ட கொஸ்டின். சிவில் சர்வீஸ் 2025ல கேட்ட கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிவைக்கு கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தா, அதாவது நமக்கு 2023ல வந்து சிவில் செல் கேட்ட கொஸ்டினா இருக்கலாம், 2024 சிடிஎஸ் கேட்ட கொஸ்டின், இது ரெண்டும் நீங்க கிளியரா படிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது 2025ல கேட்ட கொஸ்டின் உங்களால ஷார்ப்பா எழுதிருக்க முடியும். அதாவது இஃப் n ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 2 1, then how many digit does the number n has ன்னு சொல்றாங்க. does the number n, n-க்குன்றது எத்தனை டிஜிட்டா இருக்கலாம்னு கேக்குறாங்க. அதாவது நமக்கு ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், n ஸ்கொயர் ஈக்குவல் டு வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 2 1. அப்போ n ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கலாம், ஆன்சர் ஈக்குவல் டு 1 1 1 1 1 1 1 1 1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, என்னன்றது எத்தனை டிஜிட் நம்பரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n ஹேவ்ஸ். ஓகேவா, அதாவது n ஹேவ் என்ன சொல்லலாம், நம்பர் n. ஓகேவா, என்னவா இருக்கலாம், என்ன சொல்லலாம், 9 டிஜிட் நம்பர்ஸ். நம்பர்ஸ். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், பி ஆப்ஷன். நோட் பண்ணிக்கோ. தட்ஸ் ஆல். கிளாரிட்டி புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வியூவில் தான் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இது மாதிரி நம்ம பிஒய்க்கு கொஸ்டின் படிக்கும்போது அடுத்தடுத்த கம்மிங் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், இல்லைன்னா கான்செப்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெய்லி இது மாதிரி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் டக்குன்னு கிடைச்சிரும். ஓகேவா, தட்ஸ் ஆல்ப்பா. தேங்க்யூ.